ரசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் வந்து ஒரு மெயின் டிஷ்ஷாகவே இருக்கும். எனக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து மிளகு ரசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்து எலுமிச்சை அளவு புளியை வந்து ஊற வச்சுக்கிட்டேன். அரைக்கிறதுக்கு வந்து மல்லி, சீரகம், சோம்பு, வெந்தயம், மிளகு, கடுகு இதெல்லாம் என்னென்ன அளவுன்னு நான் மேலே வந்து கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பூண்டு ஃபுல்லாகவே வந்து சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம அரைச்சிருக்கிற அந்த விழுதையும் சேர்த்து மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதங்கணும். ஊற வச்சிருக்கிற அந்த புளி தண்ணியில் வந்து ஒரே ஒரு தக்காளியும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு இதில் ஊற்றிடணுங்க. இந்த ரசம் வந்து கொதி விட்டுறக்கூடாது. ஃபுல்லாக சுற்றி வந்து நுர கட்டி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. என்னதான் வகை வகையாக சாப்பிட்டாலும் லாஸ்ட்டில் வந்து ஒரு கரண்டி ரசம் ஊற்றி சாப்பிட்டா தான் அந்த சாப்பாடே நல்லாயிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ரசம் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.